அண்ணே வணக்கம். வணக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப பொதுவாக 234 வேட்பாளர்களுமே ரொம்ப படிச்சவங்க, தகுதி வாய்ந்தவங்க அப்படிங்கிறவங்க வந்து சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம நாம் தமிழர் கட்சியில வந்து விவசாயி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு யாருக்குமே வந்து இந்த மாதிரி வேட்பாளர் கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம் தமிழர் கட்சி சாராத நபர்கள் வந்து வச்சிருக்காங்க. அதுல உங்க கருத்து என்னன்னா, உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அப்படிங்கறத வந்து எப்படிப்பட்ட பின்புலம் வந்து? இப்ப கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல அன்பு செல்வி அப்படிங்கிற அம்மையார் வந்து வேட்பாளராக அண்ணன் சீமானால கண்டறியப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதுல நமக்கு எந்த தொகுதியிலுமே இல்ல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பெண் வேட்பாளராக மட்டும் இல்லாம ஒரு மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு அம்மையாரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட பொதுவா நீங்க அந்த குற்றச்சாட்டுகள் அது மட்டும் குற்றச்சாட்டு இல்ல, நம்ம மேல இருக்க குற்றச்சாட்டு வந்து விவசாயிகள் இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மாற்று மொழிக்கு புறமே ஒரு எதிர் அரசியல் பண்றவங்க, இவங்க ஒரு இனவாதம் பேசுறவங்க, ஒரு தூய்மைவாதம் பேசுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல அவங்க ஒக்கலிகர் சமூகத்தை சார்ந்த ஒரு கன்னடம் தாய்மொழியை கூட சமூகத்தை சார்ந்தவங்கள ஒரு வேட்பாளர் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு விவசாயி, அவரோட கணவர் வந்து ஒரு அரசு ஊழியரா வங்கி ஊழியரா இருந்து ஓய்வு விட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் தனக்கான நில புலங்களை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயத்தை அடிப்படையை வச்சுக்கிற ஒரு பெண்ணா தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த குற்றச்சாட்டு முற்று முழுவதும் நம்ம மறுக்கிறோம். இதை நீங்க நம்ம தொகுதி மட்டும் கேட்டிருக்கீங்க, இங்க மட்டும் இல்ல, இது பரவலாகவே நிறைய நம்ம திருவையாறு எடுத்துக்கீங்க, நம்ம செந்தில்நாதன் எடுத்துக்கீங்க, வீரத்தமிழ் முன்னணி, அவர் முழு நேரம் அவர் ஒரு ஆய்வியல் அறிஞர், வெளிநாடுகளில் வேலை பார்த்தவர், இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துல முழுதா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால இது வந்து ஒரு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தணும் அப்படிங்கிறது மேல ஒரு குற்றச்சாட்டு தான். அதாவது வேட்பாளர்கள் எல்லாமே கற்று தேர்ந்தவர்களுக்காக அவங்களுடைய கல்வி படிப்பை பத்தி மேலோக்கமா பேசப்பட்டிருக்கு. ஆனா அவங்க அடிப்படை வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து விவசாயத்தை நோக்கி தான் இருக்கு, விவசாயத்துல தான் இருக்குங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் உண்மை. ஆமா, சிறப்புங்க. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.